ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வந்தாச்சுங்க. தீபாவளி வந்தாச்சு. முறுக்கு புளியல்லாம் எப்படி? வாங்க முறுக்கு புளிஞ்சிடலாம். ஸோ முறுக்கு புளியறதுக்கு நான் வந்து பச்சரிசி மாவும் உளுந்தும் சேர்ந்த மாதிரி ஒரு மாவு தாங்க எடுத்திருக்கேன். பச்சரிசியை வாங்கி வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்த பொன் நிறத்தில் வறுத்தாச்சுங்க. அதையும் சேர்த்து மில்லில் கொடுத்து அரைச்சி ஒன்றா கலந்து வச்சாச்சு. தேங்குலை கட்டையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு ஈஸியாக புளியறதுக்கு வந்துங்க. ஸோ 2 டம்ளர் வந்து மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கனமான பதத்தில் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. வச்சுட்டு ஒரு முறுக்காக புளிஞ்சிட வேண்டியதான். என்னோட இந்த பேனில் வந்து ஒரு 3 முறுக்கு புளியலாம். ஸோ 3 முறுக்கு நான் புளிஞ்சு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. காலைல நான் முறுக்கு புளிய ஆரம்பிச்சு மத்தியானம் லஞ்சு சீக்கிரமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையிலேயே என்னென்னா கீரை பொரியலும் வந்து ரசமும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ரைஸும் வச்சாச்சு. வச்சுட்டு தான் அதை புளிய ஆரம்பித்தேன். 2 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ முறுக்கு புளிஞ்சு வச்சுட்டா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு வந்து இது ஸ்நாக்ஸ் ஆகிடுங்க. ஸோ எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.